பிரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, பாரசீக மன்னன் உடைய ஆட்சி காலத்தில், அர்த்தஸ்தாக்குடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மொர்கத்தாய் என்ற ஒருவரும் ஆமான் என்பவரும் அவருடைய அரசவையில் இருந்தவர்கள். இந்த வேளையில் மொர்கத்தாய் அரசனுக்கு மிகவும் நம்பிக்கையுரியவராக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அரசருக்கு எதிராக சூழ்ச்சிகளை கபத்தா தாரா என்ற இருவர்கள் மேற்கொண்டு அரசரை கொல்ல விரும்புகின்றார்கள். அந்த சதித்திட்டத்தை மொர்கத்தாய் வெளிப்படுத்துகின்றார். அதனால் அரசன் அந்த இருவரையும் தண்டித்து மரண தண்டனை விதிக்கின்றார். இதனால் ஆமான் வருத்தம் அடைகின்றார் அந்த இருவரை குறித்து. அதனால் யூதர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கின்றான். அதற்கான கால அவகாசங்களை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அரசனுடைய தனிப்பெரும் நிலையில் அவரிடத்தில் அனுமதியை பெற்றுவிடுகின்றான். இந்த நிகழ்வு மொர்கத்தாய்க்கும் எஸ்தருக்கும் தெரிய வருகிறது. மிகுந்த வருத்தம் அடைகின்றார்கள். யூத இனம் முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் அரசனிடமிருந்து ஆணை பெற்றுவிட்டான். இந்த ஒரு நிலையில் இந்த இருவருமே, எஸ்தரும் சரி மொர்கத்தாயும் சரி, ஆண்டவர் நோக்கி இப்படி மன்றாடுகிறார்கள்: ஆண்டவரே, கடவுளே, மன்னரே, இப்பொழுது மக்களை காப்பாற்ற வாரும். எதிரிகள் எங்களை அழிக்க காத்திருக்கின்றார்கள். எதிரிகள் எங்களை அழிக்க காத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார்கள். அதே போன்று எஸ்தர் இப்படியாக வேண்டுகின்றார், மிக உருக்கமாக: என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர், ஆதரவற்றவரும் உம்மை தவிர வேறு கதியற்றவருமாகிய எனக்கு உதவி செய்ய வாரும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு கதியற்றவருமாகி எனக்கு துணை செய்ய வாரும் என்று குறிப்பிட்டதோடு இப்படி மன்றாடினார். இறுதியாக 17வது இறைவசனத்தில்: எங்கள் குரலுக்கு செவி சாயும், தீயோரின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றும், அச்சத்து நின்று எங்களை விடுவியும். அன்புக்குரியவர்களே, எஸ்தருடைய மன்றாட்டு, மொர்கத்தாயினுடைய மன்றாட்டு கேட்கப்படுகின்றது. அவர் சொல்கிறார்கள், எஸ்தர் ஆண்டவர் முன்பாக: நான் இது நாள் வரை வாய் திறவாமல் இருந்தேன், பேசாது இருந்தேன், இப்பொழுது நான் பேசுகின்றேன் என்று கூறி மன்னனிடத்தில் பேசி அந்த பெரும் அழிவிலிருந்து தன்னையும் தன் இனம் முழுவதுமாக பாதுகாக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடலில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வரியை பார்த்திருப்பீர்கள்: அவர் உள்ளம் விரும்புவதை நீர் அவருக்கு தந்தருளினீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதை விரும்புகின்றோமோ, நாம் எதை ஆண்டவரிடம் கேட்கின்றோமோ, ஆண்டவர் ஒரு காலும் இல்லை என்று சொல்லவே மாட்டார். நாம் எதை கேட்டாலும், எந்த நற்காரியங்களை ஆண்டவர் முன் எடுத்து வைத்தாலும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். இந்த எஸ்தருடைய நிகழ்வில் இதை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் முன்பாக எவ்வளோ பெரிய கொடிய துன்பம், எவ்வளோ பெரிய எல்லாம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஏறக்குறைய அவர்கள் நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இனம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும் என்று அச்சத்தினால், பயத்தினால், உயிர் பயத்தினால் அவர் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறையாயுதபாணியாக இருக்கிறார்கள். எதிர்க்க முடியாது. ஏனென்றால் ஆமான் அரசனுடைய உயர் மதிப்பு பெற்றவன், அரசனுடைய உயர் மதிப்பு பெற்றவன். அவனுடைய வார்த்தைக்கு அரசன் செவிசாய்ப்பான். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் செய்தது என்ன? ஆண்டவர் நோக்கி மன்றாடினார்கள். ஆண்டவர் நோக்கி தங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு மன்றாடினார்கள். ஆண்டவர் நோக்கி ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடினார்கள். ஆண்டவரே, கடவுளே, மன்னரே, இப்பொழுது மக்களை காப்பாற்றும், எதிரியின் பகைவருடைய கையிலிருந்து எங்களை காப்பாற்றும். எவ்வளோ பெரிய உருக்கமான மன்றாட்டுகள் பாருங்கள். அவ்வாறே எஸ்தர் மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, உம்மையன்றி கதியற்ற நாதியற்ற எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் குரலுக்கு செவிசாயும், தீயோரின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று மன்றாடுகிறார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்கள். அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது. அப்போது எஸ்தர் அளித்த விருந்திற்கு வருகின்றார் அரசன். வந்தபொழுது அவர் கேட்கின்றார், விருந்து 2ஆம் நாள் விருந்தில், நீ ஏதோ என்னிடம் கேட்பதா சொன்னாயே, என்ன வேண்டுமானாலும் கேள், உன் குறை என்ன? என் சொத்தில் பாதி, அரசில் பாதி நான் தருகின்றேன். பாருங்கள், ஒரு பெரிய போர் படையில், பெரிய ஆள் படையல்ல, பெரிய ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக அவருடைய ஜெபம் அரசன் செவிசாய்க்கின்றான். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? கேள். வேற ஒன்றும் கேட்கல. என் உயிரும் என் இனத்தின் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும், நடக்கட்டும். அதற்கு எப்படி அழிவு வந்தது என்றால், இதோ இந்த மனிதன் ஆமானை சுட்டிக்காட்டி, இவன்தான் என உடனடியாக அவன் யாருக்காக தீமை செய்ய ஆயத்தமாயிருந்தானோ அதே தீமை அவன் மீது வந்து விழுந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். பலவிதமான அச்சங்களோடு, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, பலவிதமான தேவைகளோடு வந்திருப்போம். எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஆள் பலமோ பணப்பலமோ ஆள் சப்போர்ட்டோ இல்லாமல் இருக்கின்றேன். நான் என்ன செய்ய முடியும் என்ற உணர்வுகள் நம்மில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு யாரெல்லாம் உதவுவார்கள்? எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களே, நிறைய பேர் சொல்வதை பார்க்கின்றோம். நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்க, நமக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. இந்த கடவுள் நமக்காக இருக்கின்றார், இந்த அன்னை மரியாள் இருக்கின்றார். இவர்கள் நமக்கென்று தேவையானதை நமக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலில் தாவீது மிக அழகாக சொல்வார்கள். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்திரல் நீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவே இல்லை. தாவீது எதையெல்லாம் கேட்டாரோ ஆண்டவர் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். தாவீது ஆண்டவரிடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவராக, மிகப்பெரிய அருளை கொடைகளை பெற்றவராகவே இருப்பதை அவருடைய வாழ்வில் நாம் காண முடிகின்றது. காரணம், அவர் ஆண்டவரோடு இருந்தார். அவர் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அதனால்தான் ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மிக உறுதியாக இருந்தார். ஏனென்றால் அவர் அரச நிலைக்கு வருவதற்கு முன்னும், அரச நிலை அடைந்த போதும் அவருக்கு எண்ணில்லாத எதிர்ப்புகள், எண்ணில்லாத பிரச்சனைகள். ஆனால் அத்தனை பிரச்சனையின் போதும், அத்தனை துன்பத்தின் போதும் அவர் ஒரு காலம் மனிதருடைய உதவியை நாடியதே இல்லை. மாறாக ஆண்டவர் நோக்கி மட்டுமே மன்றாடினார். ஆண்டவரை நம்பி சொல்வார், ஆண்டவரை நான் உண்மையே நம்பியுள்ளேன், நான் உண்மையே நம்பியுள்ளேன், ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய விடாதையும் என்று ஆண்டவரே என் கோட்டை, அவரே என் அரண் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இருந்தார். என்றால் அவர் எத்துணை நம்பிக்கைக்குரியவராக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் இப்படிப்பட்ட நிலையில்தான் பலவேளையில் இருப்போம். ஒரு கால் வெளியில் எந்த பிரச்சனையும் இல்லாத போல் தெரியலாம், இல்லை. எத்தனையோ நிலையில் அச்சங்கள்,
எத்தனை நிலையில் துன்பங்கள், உடல் சார்ந்த துன்பங்கள், உறவு சார்ந்த துன்பங்கள், நமது சொத்துகள் சார்ந்த துன்பங்கள், நமது பல நிலைகளில் நாம் பல்வேறு விதமான அச்சத்திற்குரியவராக, பயத்துக்குரியவராக, யார் நமக்காக இருப்பார்கள், யார் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற உணர்வுகள் நம்ம நிச்சயம் இருக்கலாம். கவலை வேண்டாம், எப்பொழுதும் கவலை வேண்டாம். வாய்த்திருந்து கேட்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். நமக்கு ஆண்டவர் பேசுகின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார், கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை கேட்போம் ஆண்டவரிடத்தில். அன்னை மரியாடத்தில் வந்திருக்கின்றோம். அன்னை மரியே எங்களை காப்பாற்றும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், எங்களை இந்த துன்பமான வேலையிலிருந்து எங்களை காப்பாற்றும், இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களை பாதுகாத்தலும், எங்களுடைய எதிரியின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றும், கெடுமதி சூழ்ச்சி கொண்ட மனிதர்களுடைய வஞ்சக சூழ்ச்சியிலிருந்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தலும், கொடுமையான மது பழக்க வழக்கத்தில் எங்கள் குடும்பத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவர்களை காப்பாற்றும். இதோ எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அருள் வரங்களை பொழிதலும், எங்கள் இல்லத்தில் நல்லவை நடக்கட்டும் என்று கேளுங்கள். ஒரு முறை கேட்கின்ற எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி வாய் திறந்து மன்றாடுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசியை கொடுத்திருக்கிறார். அவர் மறுத்ததே இல்லை, அவர் மறுத்ததே இல்லை. நாம் பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தியில் 2 நாட்களுக்கு முன்பாக நாம் பார்க்க மிக அழகான வரிகளை பார்க்கின்றோம். ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் குணம் பெறுவேன். தொழுநோயாளர்கள், நீர் விரும்பினால், நான் விரும்புகிறேன், மறுப்பே சொல்லவில்லை. நீர் விரும்பினால் என் நோய் குணமாகும், நான் விரும்புகிறேன். உடனடியாக நலம் பெறுகின்றார். பார்த்தலேமேயு, ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று மன்றாடுகின்றார். ஆண்டவர் இறங்கினார். கனநாய பெண்மணி ஆண்டவரிடத்தில் மன்றாடினால் கிடைக்கப்பெற்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் வாய் திறந்த ஆண்டு நோக்கி மன்றாடுகின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டு நோக்கி ஜெபிக்கின்றார்களோ, அவள் அத்தனை பேருக்கும் இறைவன் மறுப்பு சொல்லாமல் ஆசியை, அருளை, அமைதியை, சமாதானத்தை, நல் உறவை, நல் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதை நம் அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிசு கொண்டிருக்கிறார். ஆகவே கேட்போம், மற்றவரிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம், அன்னை மரியாளிடம் கேட்போம். நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் எதை நம்பி வந்திருக்கின்றோமோ, எதை எதிர்பார்த்து வந்திருக்கின்றோமோ, ஒரு முறை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து கேட்போம். பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இந்த படியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக.